ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நான் பார்க்க போகிறோம்னா பள்ளி கல்வித்துறையில் நிகழ்ந்த பள்ளி கல்வி அமைச்சர் வெளியிட்ட ஒரு சில தகவல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். +2 முடித்த சுமார் 10,000 மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் பயிற்சியும் வழங்கியிருக்காங்களாம். ஸோ இதில் உங்களுக்கு டவுட் எதனா இருந்துச்சுன்னா ஒரு 12 பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறாங்களாம். அதாவது மே 2லேருந்து மே 31 வரை பார்த்தீங்கன்னா அந்த 12 பிரான்ச்சில் வந்து ஒரு ஆலோசனை குழு நடத்த போகிறாங்களாம். ஸோ உங்களுக்கு டவுட் எதனா இருந்துச்சுன்னா அந்த 12 பிரான்ச்சுக்கு போயிட்டு உங்கள் டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாங்க. எந்தெந்த ஊரில் வந்து கிளை ஆரம்பிக்க போகிறாங்கன்னா ஈரோடு, காஞ்சிபுரம், கும்பகோணம், சேலம், சிவகாசி, திருச்சி, திருநெல்வேலி, திருப்பூர், தூத்துக்குடி, வெள்ளூர். ஸோ இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிளைகள் ஆரம்பிக்க போகிறாங்க. உங்களுக்கு டவுட் எதனா இருந்துச்சுன்னா இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு குறித்து அமைச்சர் செங்கோட்டையன் ஒரு சில தகவலாம் வெளியிட்டிருக்காருங்க. என்னென்னா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு மையங்கள் அமைப்பதில் வந்து எந்த ஒரு குளறுபடியும் இல்லையா. மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேவையான வசதிகளை வந்து அரசு செய்து கொடுக்கும் தெரிவிச்சிருக்காருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ படிப்பில் சேர உள்ள மாணவ மாணவிக்கு வந்து நீட் தேர்வை கட்டாயம் எழுத வேண்டும் என்ற மத்திய அரசு தான் கொண்டு வந்திருக்குங்களாம். ஸோ இந்த விதியின்படி தான் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து இந்த ஆண்டு நீட் தேர்வு மே மாதம் நடக்க போகுதுங்களாம். ஸோ இதற்காக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து ஆயிரக்கணக்கானவர் வந்து விண்ணப்பித்திருக்காங்களாம். இதில் மாணவ மாணவியருக்கு தேர்வு மையங்கள் ஒதுக்குதியில் ஆகட்டும், இல்லை தேர்வு மைய குறியீடு எண்களை ஒதுக்குதியில் ஆகட்டுங்க பல குளறுபடி இருந்திருக்குங்களாம். ஸோ இது குறித்து அமைச்சர் செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு மையங்கள் தொடர்பாக எந்த குளறுபடியும் இல்லையா. ஸோ நீட் தேர்வு தொடர்பாக எந்த சந்தேகம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து கல்வி அதிகாரிகள் தொடர்பு கொள்ளலாம் தெரிவிச்சிருக்காரு. தமிழக அரசும் பார்த்தீங்கன்னா மாணவருக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக உள்ளது தெரிவிச்சிருக்காரு. சப்போஸ் நீட் ஆல் டிக்கெட்டில் குழப்பம் இருந்தாலோ அப்படி இல்லைன்னா அதில் இருக்க விவரங்கள் தவறாக இருந்தாலோ திருத்தம் செய்து கூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதான். மேலும் பார்த்தீங்கன்னா நீட் ஆல் டிக்கெட்டை முதன்மை கல்வி அலுவலகத்தில் ஒப்படைக்க முதன்மை கல்வி அலுவலருக்குலாம் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. ஸோ +2 முடிச்ச மாணவ மாணவிகளே, உங்களுடைய நீட் ஆல் டிக்கெட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே ஸ்கூலிங் முடிச்சிங்களோ அங்கேயே போய் அப்ரோச் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.